இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்க? பல்லி. கந்தசாமி, என்னப்பா அங்க பாரு. மொட்டை மண்டை பல்ட்டி அடிக்கிற நீ இது மாதிரி எத்தனை பல்ட்டி ஹை ஜம்ப் லோ ஜம்ப் எல்லாம் அடிச்சவனா தெரியுமா? அடிமா அவனை. அண்ணே குடுத்துறனே, அண்ணே குடுத்துறனே, அண்ணே 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 குடுத்துறனே. ஏண்டா டேய், முந்தா நாள் நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. அன்னைக்கு என் கையில மாட்டிருந்தேன்னா தென்னந்தோப்புக்குள்ள தூக்கிட்டு போய் மொத்த துணியை உருவி பெண்ட் எடுத்திருப்பேன். எடா காசு எடா. அண்ணே இருக்கிறது 50 ரூபாய் தானே, இப்ப இதை வச்சுக்கோங்க அண்ணே, மீதி அப்புறமா கொடுத்துறேண்ணே. எப்படி தர மீதி? இப்பதானே வேலைக்கு சேர்ந்திருக்கேன். மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற? 500 ரூபாய் சம்பாதிக்கிறேனே. அப்ப இந்த 450 ரூபாயில எப்படி குடும்பத்தை நடத்துவேன்? ஊர்ல நம்மள மாதிரி இழிச்சு வாயனுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களை எல்லாம் வரிசை அடிக்கிறதா? சரி, இதை நீயே வச்சுக்க. ஜாஸ்தி சம்பாதிக்கும் போது கொண்டு வந்து கொடு. என்ன? டேய் இந்த பார், இதையும் வச்சுக்க. குடும்ப கஷ்டம் தாங்க முடியல வையே, இதுலயே தொங்கிரு. ஐயோ பாவண்டி, நல்ல மனுஷன் கிட்ட போய் தகராறு பண்ணிட்டோம். இப்ப என்ன பண்ண போறேன்னு பாரு. வேண்டாண்டி, விட்டு சும்மா இரு. யோ என்னையா டீல சர்க்கரையே இல்ல? என்னமா சொல்ற? டீலே சர்க்கரை இல்லையா? நான் தான் 2 கரண்டி போட்டேனே. அப்ப எப்படியா இல்லாம போவோம்? நான் தான் போட்டேன்னு சொல்றேன்ல. அப்போ நான் என்ன பொய்யா சொல்றேன்? எங்க இந்த டீல சர்க்கரை இல்ல தானே? இது டீயே இல்லம்மா. கேட்டியா? ஏயா போய் சொல்ற? கந்தசாமி கொஞ்சம் பாருப்பா. டேய் உனக்கு நாக்கே இல்ல, அப்புறம் எப்படி சர்க்கரை பத்தி தெரியும்? சும்மாடா. சரி எதுக்குமா மும்பை இந்த வாப்படி? யோ நிறுத்தியா? இதுல சர்க்கரை போடுறத பத்தி பிரச்சனை இல்ல, சர்க்கரை இருக்கா இல்லையாங்கறத பிரச்சனை. இந்தா குடிச்சு பாத்துட்டு சொல்லு. கொண்டாமா, நீ குடிச்ச டீயே நான் குடிச்சு பாத்துட்டு சொல்றேன். ஆமாமா வாமாமா இல்லாமாமா போடா. யோ நிறுத்தியா? இந்தா குடிச்சு பாத்துட்டு சொல்லு. போடியா? யோ சும்மா பார்க்காம குடிச்சிட்டு சொல்லியா? என்ன கிருஷ்ணசாமி, பொம்பளை கையால வாங்கி சாப்பிடுறதுக்கு நாட்டுல ஒவ்வொருத்தனும் அலையோ அலைன்னு அலையறான். நீ அலையாம கொள்ளாம தானா வருது, வாங்கி அடி, அடிச்சு பார்த்து சொல்லு. குடியா? குடிக்கிறாரு. இந்த டீல சர்க்கரை இருக்க? இப்ப இருக்குயா, ஏன்னா இதுல என் உதடு பட்டிருக்கல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா? காலையில இருந்து வயித்துக்குள்ள எலி கரண்டற மாதிரி கரபுரா கரபுரான்னு ஒரு சத்தம். நம்ம கடையில இருந்து 2 மசால் வடை எடுத்து தின்னுட்டேன். இந்த பாரு, நம்ம கடை மசால் வடைய இனிமே நான் திங்கிறது இல்லன்னு சத்தியம் பண்ணிட்டப்பா. கந்தசாமி, அந்த பொண்ணோட உதட்டு பாத்தியா? எந்த பொண்ணு? அதான் நம்ம கடையில் தகராறு பண்ணுச்சா? ரொம்ப சிவப்பா இருக்குல்ல? சிவப்புனா வெள்ளை கரைச்சி உதட்டு மாதிரி. ஆட நீ நம்பாதப்பா இந்த காலத்து பொண்ணுங்கள எல்லாம். ஏன்? அவளுங்க எல்லாம் உதட்டுக்கு செக்க செவேன்னு சாயத்தை பூச்சி ஏமாத்திடுவாளுங்க. நீ ஏமாந்துறாத. அப்படியெல்லாம் இருக்காதுப்பா. அந்த பொண்ணு முகத்தை பார்க்கும் போது எவ்வளவு லட்சணமா இருந்தது. அப்படியா? அது மட்டுமா, அவன் நடக்கும் போது எவ்வளவு நளினமா இருந்து தெரியுமா? எப்படி? இப்படியா? இப்படியா? போப்பா. அட நீ எப்ப வைக்கப்படுற? நாளைக்கு அந்த பொண்ணு கடைக்கு வந்தா பல்ல இடிச்சிட்டு நிக்காத, முறப்பாயிரு. ஓரக்கண்ணால வேணா பாத்துக்க. ஓய், ஒரு பொண்ணெல்லாம் செட்டப் ஆக வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. ஏப்பா அவசரப்படுறீங்க? இந்த பாரு, இன்னொரு தடவை அந்த பொண்ணு டீ கடையில வந்து கலாட்டா பண்ணா, ஏண்டி என் கடைக்குள்ள வந்து கலாட்டா பண்றேன்னு இங்கெல்லாம் பிடிக்க முடியாது. இங்க பிடிக்க மாட்டியா? அப்ப அங்க வாழைத்தோப்புல வச்சு புடி. முடியாதுப்பா. கடையில வந்து எவ்வளவு கலாட்டா பண்ணிருக்காவா? முடியாதுப்பா. இல்ல, நீ பிடிக்கிற அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பாக்குறேன். மறுபடியும் தகராறு பண்ண வேண்டாயா? தாக்கு தாக்கு, விடாத தாக்கு, அப்படி தாக்கு. ஏன் கடையில வந்து கலாட்டா பண்ண? அது ஏன் தப்பு இல்ல. பின்ன ஒப்பம் தப்பா? சொல்லு. மச்சம் பண்ற தப்பு. மச்சானா அவன் வேறயா? அந்த நாய் கிட்ட சொல்லி வை, மூஞ்சி தலையில வச்சு தரத்தரன்னு தேய்ச்சு போடுவேன். அது இல்ல மச்சம். மச்சம் என் உடம்புல 8 மச்சம் இருக்குது. 8 மச்சம் இருக்கிற பொண்ணுங்களா இப்படித்தான் கலாட்டா பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்றது? உலகத்திலேயே முதல் அதிர்ஷ்டசாலி நீ தான்.
8 மச்சத்தையும் காமி, அப்பதான் விடுவோம் ஒரு அதிரடி தாக்கு தாக்கு. 8 மச்சத்தை காட்டு, அப்பதான் உன்னை விடுவேன். அவ்வளவுதானே? வா. என்னப்பா? டேய், மச்சமன டீ கடை வரைக்கியா இவ்வளவு வீசா காட்டன்னு கூட்டி போறா? மச்சத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டல, சீக்கிரம் வாயா. நானும் பார்க்கணும். அந்த ஆளு அந்த பக்கம் திரும்பி நிக்க சொல்லு, அப்பதான் நான் காட்டுவேன். இந்த பாருமா, உலகத்திலே நீ மாலை கண்ணுக்காரனை பார்த்திருப்ப, எனக்கு தண்ணியை கண்டாலே கண்ணு தெரியாது. என்ன நம்பி நீ காட்டு. நான் காட்ட மாட்டேன். கந்தசாமி நீ கொஞ்சம் கிருஷ்ணசாமி, வேட்லே ரியல் ஜென்டில்மேன் நான், பாரு. 1 2 பெருசா 3 4 அடடா, பின்மண்டையில எனக்கு ஒரு கண்ணு இல்லாம போச்சே. 5 இதுக்கு எப்படியா? ஓ, இந்த தண்ணி, இந்த தண்ணி. தண்ணி தெளிச்சாலாம் எழுந்திருக்க மாட்டாரு, தூக்கி குளத்துல போடு. மயக்கத்தை தெளிய வச்சிருக்கேன், நாளைக்கு வந்து அந்த 2 மச்சத்தையும் காட்டி போயிரு. கிருஷ்ணசாமி, அவன் பால்ல குளிக்கிறான், பன்னீர்ல குளிக்கிறான், நான் பணத்திலேயே குளிக்கிறேன்டா. பணம் பாதாள வரைக்கும் பாயின்னு சொல்லுவாங்க. ஆனா உன் இடுப்புல 2 கட்டு ரோட்டு பாஞ்சிருக்கு, எடா வழிய. இவ்வளவு நேரம் பணத்துக்குள்ள இருந்தீங்க, என் இடுப்புல பணம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? டேய், நான் எங்க அம்மா கர்ப்பத்தில் இருக்கும் போதே இந்தியாவுல எத்தனை முடிச்சவைக்கு இருக்கான்னு எண்ணிட்டு தான்டா பிறந்த, எட்ரா. இப்போ உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இனிமே இந்த வீட்டுல பணம் என்றவனுக்கு இடுப்புல வேட்டி இருக்க கூடாது, உடம்புல சட்டை இருக்க கூடாது, ஒத்த கோமணத்தோட என்னன்னு எண்ணி முடிஞ்ச உடனே கூலி வாங்கிட்டு போங்கடா நாய்களா. டேய், எவன்டா என் வேட்டி ஊருவன்? டேய், நில்லுடா, வேட்டி அவுத்து போடுறாங்க. என்னது? ஏன் கலாட்டம் பண்றீங்க? ஐயா, கரெக்டா பண்ணல ஐயா. உன் சம்சாரத்தையும் குழந்தையும் பார்த்தையா? என்ன சொல்ற? நிஜமா வாட சொல்றேன். எங்க பார்த்த? பொள்ளாச்சி சந்தையிலங்க. பிறந்தது பொட்ட புள்ளியாமுங்க. உங்கள்ட்ட போய் சொல்லிட்டு உயிரோட போக முடியுமாங்க? இன்னைக்கு கலெக்ஷன் பூரா அவனே வச்சுக்க சொல்ல. ஐயோ, அந்த நாய்க்கு பணத்துக்கு பேப்பருக்கு வித்தியாசம் தெரியாதுங்க. எங்க போறீங்க? குழந்தை பார்க்க. ஆளுங்கள வேண்டாம்? வேண்டாம், தனியா போலாம். போற வழியில சாமி ஊர் இருக்குங்க. பரவாயில்ல. எந்த கிளாஸ்? 3ஆம் வகுப்பு டி பிரிவு. ஐயா, இந்த கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் கிரவுண்ட்ல விளையாடுறாங்க ஐயா. சரி, நீ போ. போய் எழுதிக்க. போ போ. ஏங்க என்னை விட்டுட்டு போறீங்களா? திஸ் ஒன்லி பேபிஸ். என் பேரும் பேபி தானுங்க. உன் பேரு பேபியா? உன் பர்சனாலிட்டிக்கு பேபின்னு வச்ச கூடாது, நக்மான்னு வச்சுக்க, சில்பா சிட்டின்னு வச்சுக்க, மனிஷா கோயிலான்னு வச்சுக்க. சச்சா, ரோடு போடுற இன்ஜின் மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பேபியா? இந்த பாரு, கடைசி கார்ல டிரைவர் இருப்பா, அவன் தான் உன் பாய் ஃப்ரெண்டு. கூட்டிட்டு போய் டூயிட் பாடு. டேய், இது என்னடா பாய் படுக்கையெல்லாம்? இது என்ன குப்பாளற லாரியாடா? சீர் கொண்டு போறோம். ஏன் மோர் கொண்டு போய் பண்ணாட பசங்க. டேய், இது என்னடா ஆட்டு காருக்குள்ள இருக்கு? விட மாட்டேங்க. இது சாமிக்கு நேர்ந்த கடைங்க. வெளியில வா, இந்த ஊருக்கே ஒன்ன நேர்ந்து விட்டுறேன். வா மவனே, போடா, போய் போறீங்க. என்னையா டீல சக்கரையே இல்ல? என்னையா டீல சக்கரையே இல்ல? சரிங்கண்ணே. அப்பா போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா. என்ன அடக்கம், என்ன ஒடுக்கம் எடுத்துருங்க. சானியட சானிய கரண்டி பாத்து. எத்தனாவது ஆட்டம்டா? 3ஆவது ஆட்டங்க. டேய், ஏறிங்க.
ஏய் சிந்தாமணி பஸ்ஸுக்கு நேரமாச்சு வாடி. வச்சிட்டாருங்கடா. மணி சத்தப்பா. மணியா? நான் பாம்பு தான் வச்சுட்டான்னு நினைச்சேன். இத்த சோட்டை எதுக்கு இங்க கட்டி தொங்க விட்டுருக்காருங்க? முருகா. ஏமா இது என்ன கோவிலா கேபரே டான்ஸ் ஆடுற ஹோட்டலா? கண்ணை மூடிட்டு முருகன் நினைச்சா முருகன் ஞாபகத்துக்கே வர மாட்டேங்கிறான். கண்ட கண்ட கருமாந்திரம் எல்லாம் கண்ணு முன்னால வந்து நிக்குது. கோவிலுக்கு வர பொம்பளைங்க எல்லாம் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கம்மா. அரகர 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 அரோகர அரகர 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 அரோகரா. அரகர அரகர அரோகரா. ஆண்டவனே என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பா. மாமா என்னம்மா? தட்டு மாறிடுச்சு. ஏம்மா இந்த பூ வாங்கிக்க. சார் என்ன சார் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கீங்க? சாருக்கு படிப்பு வராது, அதான் ஸ்கூல்ல சேர்த்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி எங்க சைஸ் ஆளுகளில உங்க ஸ்கூல்ல ஆள் எடுத்துக்குவாங்களா? சாரோட காணாம போன பொண்ணை தேடிட்டு வந்தா அப்படியே ஓ ஞாபகம் வந்து உன்னை பார்த்து போலான்னு வந்தோம். உங்க பொண்ணு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நிலா இருக்கே, அதை விட அழகான முகம். அந்த வானவில் இருக்கே, அதை விட அழகான சிரிப்பு. மொத்தத்துல ஓ மாதிரி இருக்கும். சார் அந்த பக்கம் கொஞ்சம் திரும்புங்க. ஏன் எங்க மூஞ்சியை பார்த்தா உனக்கு பிடிக்கலையா? திரும்புங்கன்னு சொல்றேன். முதுகு பக்கத்தா சொல்லும் போறதுக்கு திரும்புங்க. இப்ப திரும்புங்க. இப்ப மட்டும் எங்க மூஞ்சி நல்லா இருக்கா? சொல்லுமா. இதுல இருந்து ஒரு சீட் எடுங்க. இதுல என்ன எழுதிருக்கு? உங்க பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்க்கலாம். சாமியை கும்பிட்டு எடுங்க, உங்க பொண்ணு கிடைக்கும். நீ சொன்னதே சாமி சொன்ன மாதிரி தாமா. கிடைக்கும் எழுதின சீட் வந்தா சந்தோஷமா இருக்கும். வேற ஏதாவது சீட் வந்துட்டா என்னால தாங்க முடியாதுமா. சரி நானே எடுக்கிறேன். கிடைக்கும். இதுல என்ன எழுதியிருக்கு? இல்லங்க இதுலயும் கிடைக்கும் தான் எழுதியிருக்கு. உங்க மனசு போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சின்ன பொண்ணு ரெண்டுலயும் கிடைக்கும் தான் எழுதியிருக்கு. சாப்பிடுங்க சார், எங்க அம்மா சாம்பார் சாதம் நல்லா செய்வாங்க. குடு, சாம்பார் சாதம்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும்.